ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் எழுதிய கற்பனை கதை பல ஆண்டுகள் கழித்து அப்படியே நிஜத்திலும் நடந்தது என்றால் நம்புவீர்களா? 1838ஆம் ஆண்டு எட்கர் ஆலன் போ எழுதிய தி நேரேட்டிவ் ஆஃப் ஆர்தர் கார்டன் பிம் ஆஃப் நான்டகட் என்ற நாவல் வெளிவந்தது. புயலில் சிக்கிய ஒரு கப்பலிலிருந்து லைஃப் போட் மூலம் 4 பேர் கொண்ட குழு கடலில் சிக்கி உயிருக்கு போராடுகிறது. உண்ண உணவும் தண்ணீரும் இல்லாமல் அங்கு கிடைத்த ஆமைகளைக் கொன்று அதன் இரத்தத்தை குடித்து உயிர் வாழ்கிறார்கள். ஆனால் அதிக நாள் தாக்குப்பிடிக்க முடியாமல் தங்களில் ஒருவரை கொன்று உண்பது என்கின்ற விபரீத முடிவுக்கு வருகிறார்கள். தங்களுடன் பயணிக்கும் இளவயது சிறுவனை கொன்று உணவாக்கி உயிர் தப்புகிறார்கள் என்று அவர் எழுதிய கதை முடிகிறது. ஆனால் இந்த சம்பவம் நிஜத்திலும் அப்படியே நிகழ்ந்தது. 1884ஆம் ஆண்டு மிக்னட் என்ற சிறிய கப்பல் இங்கிலாந்திலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டது. அதில் கேப்டன் உட்பட 2 மாலுமிகள் மற்றும் இளவயது சிறுவனும் இருந்தனர். திடீரென்று புயல் கப்பலை தாக்கியது. அவர்கள் சிறிய படகில் மிதந்து உணவும் தண்ணீரும் இல்லாமல் தவித்தனர். வேறு வழியின்றி அந்த 17 வயது சிறுவனை கொன்று உணவாக்கினர். பின்பு மீட்பு கப்பலால் மீட்கப்பட்டு உயிர் தப்பினர். அந்த நாவலில் கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட சிறுவனின் பெயரும் நிஜ வாழ்க்கையில் கொல்லப்பட்ட சிறுவனின் பெயரும் ஒன்றே, ரிச்சர்ட் பார்க்கர்.